உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் என்றும் மாறாதவர். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நீ நம்பினதெல்லாம் நகர்ந்தாலும் கவலை உனக்கு வேண்டாம். எதிர்பார்த்ததை எல்லாம் எதிர்த்தாலும் சோர்வும் உனக்கு வேண்டாம். நீ நம்பினதெல்லாம் நகர்ந்தாலும் கவலை உனக்கு வேண்டாம். எதிர்பார்த்தது எல்லாம் எதிர்த்தாலும் சோர்வும் உனக்கு வேண்டாம். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றவர் உன்னோடு. கண்மணி போல காத்திடும் தேவன் என்றும் நம்மோடு. பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே
நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையாயிருக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? ஓசியா 1வது அதிகாரம் 7வது வசனம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களோடு மோதுவார்கள், தேசங்களோடு மோதும். அப்போ அந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா வெறுங்கையோட யாரும் யுத்தத்துக்கு போக முடியாது. பாருங்க, என்ன செய்வாங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறாங்கன்னா அந்த யுத்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்குவாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு யுத்த ட்ரெஸ்ஸு, அதை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி, அப்புறம் இவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த யுத்த ட்ரெஸ்ஸுனா, அதுக்கப்புறம் கையில் ஒரு ஷீல்டு, கேடகம், அப்புறம் ஒரு ஈட்டி, இல்லைனா ஒரு பட்டயம், இல்லைனா ஒரு வில்லு, அம்பும் வில்லும் எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா யுத்தத்துக்கு போவாங்க, யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்காக போவாங்க. இங்கே வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற யுத்த களத்தில் கர்த்தருடைய இரக்கம் வருகிறது. இதுதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய யுத்த களத்தில் ஒரு இரக்கம் செய்ய போகிறார். கர்த்தருடைய இரக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க உங்க யுத்தத்தில். இது நாள் வரைக்கும் நீங்க நல்லா யுத்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கையில ஈட்டியோட, பட்டயத்தோட, அம்போட, வில்லோட, கேடகத்தோட யுத்த களத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா? போய் யுத்தம் பண்ணி போராடி கலைச்சு போன நாட்கள் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாங்க பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை, நான் உனக்கு இரக்கம் செய்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய இரக்கத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். கர்த்தருடைய கிருபையை, அன்பை, தயவை, அவருடைய உதவியை பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்ததை விட அதிகமா பார்க்க போறீங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பார்க்காம இருந்தவங்க கிடையாது. ஆனா இந்த வருகின்ற நாட்கள்ல இப்ப இந்த சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய இரக்கத்தை அவர் உங்களுக்கு, மகா பெரிய இரக்கத்தை அவர் உங்களுக்கு காட்ட போகிறார். அல்லேலூயா. எப்படிங்க இந்த இரக்கம் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு? இங்க பாருங்க, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? வில்லினால ஒரு யுத்தத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? கையில வில்லு எடுத்துட்டு போறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? வில்லு வேணாம்ப்பா. ஆண்டவரே, அப்ப இந்த ஈட்டியும் வேணாம்ப்பா. ஆண்டவரே, இந்த பட்டயமும் வேணாம்ப்பா. ஆண்டவரே, எப்படி அப்புறம் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்? குதிரை வேகமா போறதுக்கு குதிரை வேணுமே, குதிரை வீரர்கள் வேணுமே, அதுவும் வேணாம்ப்பா. இதுதான் கர்த்தரின் இரக்கம்.
இது நாள் வரைக்கும் இதெல்லாம் வச்சு நீங்க போராடி பார்த்தீங்க, யுத்தத்துல மோதி பார்த்தீங்க, யுத்தத்துல போய் காயப்பட்டீங்க. கர்த்தர் என்னமா செய்யறாரு? இதை நாள் வரைக்கும் இதெல்லாம் வச்சு நீ போராடினில, எல்லாத்தையும் ஓரமா வச்சிரு, இப்ப என் இரக்கத்தை பாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய யுத்த களத்துல கர்த்தருடைய இரக்கம் வருகிறது. ஹல்லேலூயா. உங்க யுத்த களத்துல கர்த்தருடைய இரக்கத்தின் களம் வருகிறது. கர்த்தருடைய இரக்கத்தை உங்களுக்கு காட்ட போகிறார். என்ன நடக்குது பாருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். இங்க பாருங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம யுத்த களத்துல இந்த ஈட்டி என்ன ரட்சித்திரும். நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கு? இந்த ஈட்டி என்ன ரட்சித்திருமா, இல்லை என் கையில் இருக்கிற பட்டயம் என்ன ரட்சித்திருமா? ஏன் நான் என்கிட்ட இருக்கிற குதிரைகள், குதிரை வீரர்கள், யானை படை, குதிரை படை என்னை ரட்சித்து விட்டுருமா? என்கிட்ட இருக்கிற ரதங்கள் என்னை ரட்சிக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப நீ யோசிக்க வேணாம், ரொம்ப நீ எஃபர்ட் போட வேணாம். ஆண்டவர் என்னமா சொல்றாரு? இவைகளால் அல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னமா சொல்றாரு? அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, யுத்தம் வேணாம், கர்த்தர் ஒருவர் போதும் ரட்சிப்புக்கு. இங்க பாருங்க, குதிரை வீரர்கள் வேணாம், ஈட்டிகள் வேணாம், வில்கள் வேணாம், குதிரையும் குதிரை வீரர்களும் எதுவும் தேவையில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த யுத்த களத்துல கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. இவைகள் எல்லாமே இல்லாம அந்த யுத்த களத்துல கர்த்தருடைய இரக்கம் மாத்திரம் வந்தா போதும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா யூதாவின் வம்சத்தாருக்கும் நான் இரக்கம் செய்வேன். கர்த்தருடைய இரக்கம் அங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க இதை வச்சுதான் அதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குல்ல, அதை ஆண்டவர் உடைக்கிறாரு. ஹல்லேலூயா. நாளைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரதர், இந்த பணம் இருக்கு பிரதர், இந்த பணத்தினால ரட்சிப்பு வந்துருமா? இந்த பதவி இருக்கு பிரதர், இந்த பதவியினால ரட்சிப்பு வந்துருமா? என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, இவங்க சிபாரிசுனால ஏதாவது கிடைச்சிருமா? இல்லை. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில குதிரையையும் குதிரை வீரர்களையும் வில்லையும் பட்டயத்தையும் ஈட்டிகளையும் நம்பி வாழ்ந்தது போதும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புவோம். அவரின் இரக்கம் சொல்றார் பாருங்க, நான் அவர் யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்களுடைய குடும்ப பிரச்சனையா, குடும்பத்தில் ஒரு யுத்தமா இருக்கலாம், ஊழியத்தில் ஒரு யுத்தமா இருக்கலாம், உங்களுடைய பண தேவையா இருக்கலாம், இல்லை ஒரு படிப்புல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அது எதுவோ அதுல கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இதனால் வரைக்கும் நம்மளா யுத்தம் செஞ்சு தோத்தது போதும். ஆண்டவர் என்னமா சொல்றாரு? யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. உங்களுடைய யுத்த களத்துல கர்த்தருடைய இரக்கம் வருகிறது. அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க பிரதர், ஒரு வீடு வாங்கணும் பிரதர், அந்த வீடு வாங்குறதுக்கு பணம் வேணும் பிரதர் அப்படின்றீங்களா? பிரதர், ஃபர்ஸ்ட் பணம் இல்லை, அங்க தேவனுடைய இரக்கம் தேவை, அங்க தேவனுடைய கிருபை தேவை, அங்க தேவனுடைய ரட்சிப்பு தேவை. பிரதர், என் பிள்ளைங்க நல்லா நான் படிக்க வைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும், அந்த பிள்ளைங்களை நல்ல எதிர்காலம் வேணும்னா என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு வேணும், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தேவைதான். முதலாவது அங்க கர்த்தருடைய இரக்கம் தேவை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அங்க கர்த்தருடைய ரட்சிப்பு தேவை. உங்க கையில் இருக்கிற பணத்தினால செய்ய முடியாததை கர்த்தருடைய கிருபை செய்யும், கர்த்தருடைய இரக்கம் செய்யும், கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. உங்களுடைய நீங்க படிச்ச படிப்பு செய்யாததை கர்த்தருடைய இரக்கம் கிருபை செய்யும். அல்லேலூயா. பிரதர், இந்த பணத்தை வச்சு நான் ஒரு லைஃப் சக்சஸ் பண்ணிடலாமா? என்கிட்ட இருக்கிற படிப்பை வச்சு சக்சஸ் பண்ணிடலாமா?
இல்லை எனக்கு சிபாரிசு இருக்கு பிரதர், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அதனால் அதை சக்ஸஸ் பண்ணிடலாமா, அந்த யுத்த காலத்தில் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லைங்க. பாருங்க, கர்த்தரை நம்புவோம். அந்த யுத்த காலத்தில் இங்கே பாருங்க, அதான் பாருங்க தாவீது சொல்லுவார், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 47வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோலியாத் ஒரு ராட்சசன், அவன் வந்து நிற்கிறான் முன்னாடி. அவன் முன்னாடி இவர் என்ன செய்கிறாரு அங்கே பாருங்க, அந்த யுத்தத்தில் அவனை பார்த்து இஸ்ரவேல் ஜனமே பயந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ராட்சதனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. யுத்த வீரர்கள்லாம் பயந்து பயந்து நிற்கிறாங்க. இவனை போய் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தாவீது அந்த யுத்த களத்தில் ஈட்டியோட போல, பட்டயத்தோட போல, கையில் ஒரு தடியோட போகிறாரு. அதான் அந்த ராட்சதம் பார்த்து கேட்குறான். 43வது வசனத்தில் 1 சாமுவேல் 17:43 பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். 45 பார்க்குறோம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ ஓசியா 1:7 பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தாங்க இங்கே. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் பெரிய ராட்சதன், சாதாரண ஒரு யுத்த வீரன் இல்லை. கோலியாத் 9.9 அடி 10 அடி கிட்ட ஹைட்டு. அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அவன் முன்னாடி ஒரு தடியோடு போகிறாரு. அல்லேலூயா. பட்டயம் கையில் இல்லை. அதான் சொல்றாரு, எப்பா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். இது சின்ன பையன்ட்ட அந்த வாலிபன் கிட்ட இவர் எப்படி வர்றாருன்னா, இவன் ராட்சதன் தான், ஆனால் அவன் என்ன செய்யறான், கையில் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த தாவீது எதுவுமே இல்லாமல் போயிட்டு இருக்கிறாரு. அவனை நோக்கி கையில் ஒரு தடி எடுத்துக்கிட்டு போறாரு. அவன் கேட்குறான், ஏய் நானா நாயான்னு கேட்குறான். இங்கே பாருங்க, அவனை நாயை விட கேவலமாக பார்த்தாரு தாவீது. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முழு இஸ்ரவேல் கூட்டமும் அந்த ராட்சதனா பார்த்துச்சு. ஆனால் தாவீது என்னமா பண்ணாரு, அவனை ஒரு நாயா கூட பார்க்கலங்க. அல்லேலூயா. கையில் தடியை கொண்டு போறாரு. மேக்சிமம் அவனை எப்படி பார்த்தாருன்னா, ஒரு நாய் மாதிரி பார்த்தாரு. அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளை ராட்சதம் போல பெருசா இருக்கலாம். உங்க தேவைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், நோய்கள், போராட்டங்கள், அது எதுவா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், அது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நிக்க போறீங்க? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீங்க போய் எப்படி நிக்க போறீங்க? பயந்து நிக்க போறீங்களா? கூனி குறுகி நிக்க போறீங்களா? இல்ல நெஞ்ச விரிச்சு மீசைய முறுக்கிட்டு தைரியமா நிக்க போறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, அவர் ஒன்னே ஒன்று சொன்னார், என்ன தெரியுமா? நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியுங்க தாவீதுக்கு, எப்பா ஈட்டியும் பட்டையும் ஒருவனையும் ரட்சிக்காது. கர்த்தர் ஒருவரே ஒருவனை ரட்சிப்பார், காப்பாற்றுவார். கர்த்தர் ஒருவன் கூட இருந்தார்னா போதும். அவன் கையில ஈட்டியும் தேவையில்லை, அவன் கையில கேடகமும் தேவையில்லை. அவரே அவனுக்கு ஈட்டியும் கேடகமுமாய் இருப்பார். அல்லேலூயா. அங்க பாருங்க, 47வது வசனத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் கிடையாது. உங்க மைண்டை இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிரக்கல் என்ன தெரியுமா? அது நமக்குள்ள நடக்க வேண்டியது கடவுளை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, அது நமக்குள்ள வரணும். பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கடவுளை நம்ம எப்படி பார்க்கிறோன்றது தான் பிரச்சனை. அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அதாவது முழு இஸ்ரவேல் யுத்த வீரர்களுக்கும் சவுலும் அப்னேர் இஸ்ரவேலிலே சிறந்த யுத்த வீரன், அவனுக்கு நிகர் யாருமே இல்லைன்றிருக்கு. அவர்கள் எல்லாரும் அந்த ராட்சதனை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாலிபன் இருந்தான். அவன் என்னமா செஞ்சான்? கர்த்தர்
கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. ரட்சிப்போ கர்த்தரால் வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அங்க பாருங்க, அதுதான் நம்மளுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கணும், அவ்வளோதான். கர்த்தரை நம்பி இருக்கணும், அவ்வளோதான். அவர் மேலே முழு நம்பிக்கையை வச்சிருக்கணும். அவரையே தன்னுடைய புயபலமாக கொண்டு இருக்கணும். அது சொல்கிறாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அதுதான் ஓசியா 1:7 ஆண்டவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, நான் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரையினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பிரதர் என் கையில் கொஞ்சம் காசு இருக்குது பிரதர், அது என்ன ரட்சித்துரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். என் கையில் கொஞ்சம் படிப்பு இருக்குது பிரதர், நான் படித்த படிப்பு என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மாவோட சொத்து இருக்குது பிரதர், அப்படி கையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது பிரதர், எனக்கு இந்த அரசியல்வாதியை தெரியும், இல்லை இந்த ஆள் பெரிய ஆள் எங்கள் ஏரியாவில் அவரை தெரியும், இவருடைய சிபாரிசு இருக்குது பிரதர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு உதவாது. அவைகளெல்லாம் உங்களை கொஞ்சம் அப்படி தூக்கி முன்னாடி வைக்கலாம். ஆனா கர்த்தரால் வருகிற ரட்சிப்பு, கர்த்தரால் வருகிற உயர்வு என்பது அது மனிதனின் மூளைக்கு எட்டாத உயர்வு, அது மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிராக்கிளுங்க. உங்க லைஃப்ல மனுஷர்களுக்கு நடக்கிறதே நடந்துட்டு இருந்துச்சுன்னா வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் கிடையாது. நம்ம ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா, கடவுளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுதான் அதிசயங்களும் அற்புதங்களும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன தெரியுமா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று என் வாழ்க்கையில் நடக்கிற அந்த ரட்சிப்பை பார்த்து மற்றவர்கள் கர்த்தரே தெய்வம்னு அவங்க அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை பார்த்து, நான் கோலியாத்தை ஜெயிக்கிறத பார்த்து என் குடும்பம், என் சபை, என்னை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத கூட்டம் எல்லாமே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் எல்லாமே நடக்குது. அது மாத்திரமல்ல, பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. பிரச்சனை யாருடையது? கர்த்தருடையது. இன்னைக்கு இந்த ஊழியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு எதிராக நிற்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இதில் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம, ஆண்டவரை பிடிச்சு கொள்ளாம, ஈட்டியை பிடிச்சிக்கலாமா, கேடகத்தை தான் பிடிச்சிக்கலாமா, பட்டையை தான் எடுத்துக்கலாமா, இது என்ன காப்பாத்துமா, அது என்ன காப்பாத்துமா அப்படின்னு நம்ம எதையாவது பிடிச்சிருக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை பிடித்து கொள்வோம். அல்லேலூயா. அவர் நாமத்தை பிடித்து கொள்வோம். அந்த நாமம் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை. உங்களுடைய ஆஃபீஸில் சரி, உங்கள் மினிஸ்ட்ரியில் சரி, உங்கள் வாழ்க்கையில் சரி, ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் எதையாவது நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை நம்பாம, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம வேற யாராவது மனுஷங்களை நம்பிட்டு இருக்கீங்களா? சில உங்கள் பெற்றோர்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்கள் உறவுகளை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? சில பேர் உங்கள் ஊழியத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகளை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை தவிர வேற எது மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. ரட்சிப்பு, நன்மைகள், உதவிகள் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. அது மனிதர்கள் மூலமாக வரலாம். ஆனால் பாருங்க, நம்ம மனிதர்களை நம்புவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மனிதர்களையே பார்த்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் கர்த்தாதி கர்த்தரை பார்ப்பதற்கும் அவரையே நம்புவதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அங்க பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது. நாம இங்க பாருங்க, இன்னைக்கு நைட் எல்லாம் படுத்து தூங்க போறீங்க. இந்த ரிவைவல் நைட்டு பார்த்துட்டு எல்லாரும் நைட்டு படுத்து தூங்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்க, விடிந்தவுடன் நாளை காலை நாங்கள் கர்த்தரின் மகா பெரிய ரட்சிப்பை பார்ப்போம். எங்கள் குடும்பத்தில் பார்ப்போம், எங்கள் ஊழியத்தில் பார்ப்போம், எங்கள் சர்ச்சில் பார்ப்போம், எங்கள் பிஸ்னஸில் பார்ப்போம், எங்கள் வேலையில் பார்ப்போம், எங்கள் படிப்பில் பார்ப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைங்க. எதுவும் இந்த உலகத்தில்
இருக்கிற எந்த காரியமும் ரட்சிக்காது. இந்த உலகத்தில் தன் நாடுகளெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ள அணுகுண்டுகளை புதுசா பாம்ஸை புதுசா ஏவுகணைகளை புதுசா என்னமோ ஜெட்டு ஏகப்பட்டதை கண்டுபிடிக்கிறாங்க தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. ஆனால் எதுவும் அவங்கள பாதுகாக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருக்கலாம், அதோட கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிப்போமா? எல்லாரும் நம்ம ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இன்று இரவு நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் ஆண்டவரே பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் யுத்தத்தினாலும் குதிரையினாலும் குதிரை வீரர்களினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்பா, நீங்க மகா இரக்கத்தை யூதாவின் வம்சத்தாருக்கும் நான் இரக்கம் செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த இரக்கத்தை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு காட்டுவதற்காக நன்றி. நீர் தந்த வார்த்தை நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய இதுவரைக்கும் அவங்க பார்க்காத மகா இரக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் பார்ப்பார்களாக. ஆண்டவரே, கர்த்தருடைய மகா பெரிய கிருபையை பார்ப்பார்களாக. கர்த்தருடைய மகா பெரிய ரட்சிப்பை அவர்கள் பார்ப்பார்களாக. ஓசியா 1:7 கர்த்தரின் இரக்கத்தை விடிந்தவுடன், நாளை மறுநாள் விடிந்தவுடன் இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் பார்ப்பார்களாக. வர வேண்டிய சொத்துக்கள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் முடங்கி கிடைக்கிறது நிறைய பேருக்கு. அந்த பகுதியில் கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம் வருகிறது. கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ரொம்ப நாள் மன்றாடி ஜெபிச்சிங்க, அழுதி ஜெபிச்சிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டார். கர்த்தருடைய இரக்கம் வருகிறது. உங்களுடைய சொத்துக்களை அபகரித்து இருக்கிறார்கள், உங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, உங்க சொத்துக்கள்ல நிறைய பேர் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தீர்வு வரப்போகிறது. அந்த சொத்துக்கள் உங்கள் கையில் வரப்போகிறது. உங்களுடைய கண்ணீர்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த இரவிலே ஒரு அற்புதம். நீங்கள் விடியும் போது நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க வக்கீலோடு போக வேணாம். அநேகர் வக்கீலோட வரலாம், லாயர்ஸ், என்னென்ன பெரிய அரசியல்வாதிகள் பாதுகாப்போட வரலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த ராட்சதனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னாரு, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். போங்க, எங்க வேணா போங்க, இயேசுவின் நாமத்துல போங்க, கர்த்தரின் நாமத்தினால போங்க. அந்த நாமம் போதும். அந்த நாமம் உங்களுக்கு உரியதை பறித்து உங்ககிட்ட கொடுத்துரும். உங்ககிட்ட இருக்கிறது யாராவது திருடி இருந்தாங்கன்னா அதை பறித்து திரும்ப உங்ககிட்ட கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் யாராவது திருடி இருந்தாங்கன்னா அதை பறித்து உங்ககிட்ட கொடுக்கும். உங்களுக்கு எதிராக கோலியாத்து, உங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்களுக்கு முன்பாக மடிய பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு முன்பாக வீறு நடை போட்டு போகும். தைரியமா போங்க, தைரியமா போங்க. தாவீது சொன்ன மாதிரி சொல்லுங்க, தாவீது சொன்ன மாதிரி சொன்னுங்க, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அந்த நாமம் ஒண்ணுதான் இருக்கு. என்கிட்ட வில்லு கிடையாதுப்பா, அம்பு கிடையாதுப்பா, ஈட்டி கிடையாதுப்பா, பணம் இல்லப்பா, பதவி இல்லப்பா, அரசியல்வாதிகளின் உதவி இல்லப்பா, எதுவும் இல்லை. என்னப்பா இருக்கு உன்கிட்ட? என்கிட்ட கர்த்தரின் நாமம் இருக்கு. அது போதும்பா, அது போதும். அது உன்னை விடுவிக்க போதும், அது உன்னை சுகமாக்க போதும், அது உன்னை செழிப்பாக்க போதுமானது. கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நம்புவோம். அந்த நாமத்தை நம்பினால் பிழைப்போம். பிரியமானவர்களே, நாளைய தினத்தில் விடியும் போது ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. நல்ல செய்திகள் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். எதையுமே மற்றது மேலே வச்சிருக்க நம்பிக்கை வேணாம். கர்த்தரை தவிர்த்து எதையாச்சும் நீங்கள் நம்பினீங்க, அது ஐடல், அது விக்கிரகம். எதையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புனீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் இறங்கி வந்து காரியம் செய்கிறத பார்ப்பீங்க. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. உங்கள் வார்த்தைகளுக்காய் நன்றி, தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி, வார்த்தையின்படியே நீ செய்ய போகிறதுக்காய் நன்றி, அநேக சாட்சிகளை நீ கேட்க செய்ய போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். பிரியமானவர்களே, ஜாய் டிவியில் ஒவ்வொரு இரவும் 10 மணி முதல் 10:30 மணி வரை இந்த ரிவைவல் நைட் மூலமாக தேவன் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அதே போல் நம்ம ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலிலும் இதே நேரத்தில் இந்த ரிவைவல் நைட் ப்ரோக்ராம் தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். அநேகருக்கு இதை நீங்கள் பகிருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. God bless you.